நம்ம இன்னைக்கு பெர்ஃபெக்டான ஜவ்வரிசி பால் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஜவ்வரிசி பாயாசம் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. இந்த பாயாசம் ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏதாவது விசேஷ காலங்கள் வந்ததுன்னா சட்டுன்னு நீங்கள் இந்த பாயாசத்தை ரெடி பண்ணிடலாம். வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. நான் நைலான் ஜவ்வரிசி யூஸ் பண்ணியிருக்கேன், சின்ன சைஸு. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. ஜவ்வரிசி நல்லா பாப்கார்ன் மாதிரி பொரிஞ்சு வரும். அந்த மாதிரி பொரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நெய்யில் வறுத்துட்டு ஜவ்வரிசியை வேக வைக்கும்போது 5 நிமிஷத்துக்குள்ளேயே ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துடும். நம்ம வறுக்காமல் வேக வச்சோன்னா ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு. அதுக்கப்புறமா அடிப்பிடிக்கும், இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வரும். அதுவே இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு செய்ய ஆரம்பித்தோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு பாப்கார்ன் மாதிரி பொரிஞ்சு வருதுன்னு. இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் சொல்லியிருக்கிற 1 கப் அளவு ஜவ்வரிசிக்கு 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கடைசியாக நீங்கள் ரெடி பண்ணி முடித்ததுக்கப்புறம் கூட சுடுதண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அதனால் இப்போதைக்கு 1.5 லிட்டர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இடையிடையில் கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஜவ்வரிசி முழுமையாக வெந்து வர வரைக்கும் நம்ம கலந்துக்கணும். ஜவ்வரிசி வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கையில் எடுத்து நசுக்கி பாருங்கள். நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வந்ததுன்னா அது நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். ஜவ்வரிசி நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூட சேமியா சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு ஜவ்வரிசி எடுத்தோம்ல, அதுக்கு 1 கப் அளவுக்கு சேமியா கரெக்டாக இருக்கும். சேமியா சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சேமியாவும் முழுமையாக வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இடையிடையில் கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ சேமியாவும் முழுமையாக வெந்துருச்சு. கையில் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு வரும். அப்போ அது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். சேமியா ஜவ்வரிசி ரெண்டுமே நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். வேகிறதுக்குள்ளே சர்க்கரை சேர்த்துட்டோன்னா ரெண்டுமே ஒழுங்காக வேகாது, அப்படியே பச்சையாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இது கூட 2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் நல்லா தித்திப்பாக சாப்பிடுவீங்கன்னா 2 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய சர்க்கரையோட அளவுக்கு தகுந்த மாதிரி குறைவாகவோ அதிகமாகவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை முழுமையாக கரையிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சர்க்கரை முழுமையாக கரைஞ்சதுக்கப்புறமா இது கூட 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. கெட்டியான பால் தான் சேர்க்கணும். காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபைனலாக இதில் ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து ஒரு தடுக்கா பேன் சூடுபடுத்திட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு முந்திரி பருப்பு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு லேசாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு வரும்போது 1 கைப்பிடி அளவு கிஷ்மிஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. கிஷ்மிஸ் பழம் நல்ல ஒரு பலூன் மாதிரி உப்பி வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க பாயாசத்து கூட இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட நம்ம சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், டேஸ்டியான ஜவ்வரிசி சேமியா பாயாசம் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் இந்த பாயாசத்தை ரெடி பண்ணி சாப்பிடலாம். சட்டுன்னு ரெடி பண்ண முடியும். அதே போல் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜவ்வரிசி பாயாசம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.